ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கி லோக்கா அப்படிங்கிற படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தில் வந்துட்டு ஹீரோயினோட பேர் வந்து சந்திரா. ஹீரோயின் என்னெல்லாம் பண்ணுறாங்க, அவங்க சின்ன வயசுலேருந்து எப்படி வளர்ந்தாங்க, அவங்களோட கதை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் இந்த படத்தோட கதையே. வாங்க கதைக்குள்ளே போய் பார்த்துடலாம். நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே ஃபைட் சீன் தான் வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க. ஹீரோயின் வந்துட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருப்பாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு எதுக்கவே 3 பசங்க வந்து தங்கியிருப்பாங்க. அந்த பசங்க வந்து ரொம்பவே ஜாலி டைப். அவங்க வந்துட்டு அரட்டை அடிச்சுட்டு ஜாலியாக சரக்கு அடிச்சுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்க லைஃப்பை. அப்போ வந்து சந்திராவை வந்து அங்கே 3 பசங்களில் ஒரு பையன் சன்னி அவன் வந்து பார்த்துருவான். பார்த்த உடனே சன்னிக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயினை ரொம்பவே பிடிச்சி போயிடும். ஹீரோயினை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து சன்னிக்கு வந்து மனசில் ஆழமாக பதிஞ்சிரும். நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு காஃபி ஷாப்பில் வந்து வேலைக்கு சேரலாம் அப்படின்ட்டு ஒரு காஃபி ஷாப்பில் வந்து வேலைக்கு சேருவாங்க. அங்கே நம்ம சன்னி 3 ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அங்கே போயிட்டு நம்ம ஹீரோயினை வந்து பார்த்து சைட் அடிச்சுட்டு, நான் இந்த பொண்ணை தான்ட்ட சொன்னேன், இந்த பொண்ணு தான் நம்ம ஃப்ளாட்டுக்கு எதிர் ஃப்ளாட்டில் கூடி வந்திருக்கா அப்படின்ட்டு நான் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் வந்துட்டு அறிமுகப்படுத்தி வைப்பார் சன்னி வந்துட்டு நம்ம ஹீரோயினை சைட் அடிச்சிட்ருப்பார். சன்னி வந்து நம்ம ஹீரோயினை சைட் அடிக்கும்போது ஹீரோயினுக்கு அது தெரியும். ஹீரோயின் வந்து அதை கண்டுக்க மாட்டாங்க. அங்கே காஃபி ஷாப்பில் வந்து வேலை செஞ்சிட்ருக்கும்போது அங்கே ஒரு பையன் பிரச்சனை பண்ணுவான். அந்த காஃபி ஷாப் வேலை செய்கிற இன்னொரு பொண்ணுக்கிட்ட நம்ம ஹீரோயின் வந்து அந்த பையனை அடித்து துவச்சி போட்டுருவாங்க. ரொம்பவே சீன் ஃபைட் அழகாக இருக்கும். இதை வந்துட்டு அந்த காஃபி ஷாப்பில் அந்த வேலை செய்கிற பொண்ணு பார்த்து மிரண்டுறோம். இதை வந்து நீ வெளியே யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிடுவாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட அடி வாங்கின பசங்க வந்துட்டு ஒரு குரூப்பாக சேர்ந்து பேசிகிட்டு இருக்கும்போது பொண்ணுக்கிட்ட அடி வாங்கிட்டு வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது அதில் ஒரு போலீஸும் இருப்பாங்க. அந்த போலீஸ் யாருன்னு பார்த்தா நம்ம சாண்டி மாஸ்டர் சார் தான். அவங்க பேர் வந்து அந்த படத்தில் வந்துட்டு நாச்சியப்பன். அந்த ரோலை கரெக்டாக பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் வந்து வில்லன் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அப்போ யாருன்னு கேட்கும்போது சந்திராவில் வந்துட்டு நம்ம ஹீரோயினை வந்து கை காட்டுவாங்க. ஹீரோயின் எங்கே இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது காஃபி ஷாப்பில் வேலை செஞ்சிட்ருப்பாங்க. ஹீரோயினை அந்த போலீஸ் வந்து அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பார். போலீஸ் பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சு நம்ம ஹீரோயினும் ஒரு செகண்ட் அப்படி எட்டி பார்ப்பாங்க. அதுக்கு பிறகு போலீஸ் அங்கேருந்து போயிடும். நம்ம ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது வீட்டில் சாப்பிட்றதுக்கு எதுவுமே இருக்காது. ஹீரோயினுக்கு சாப்பிடல அப்படின்னோடனே அந்த உடம்பு வந்துட்டு ஒரு மாதிரி ரியாக்ட் ஆகும். அது என்னென்னு பார்த்தாக்கி இருமலாக எடுக்கும். அப்போது வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு வெளியே போவாங்க. வெளியே போகும்போது நம்ம சன்னி பார்த்துருவார். சன்னிகிட்ட வந்துட்டு அறிமுகம் ஆன மாதிரி காட்டுவாங்க. சன்னி வந்து ஹீரோயின்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருப்பார். ஹீரோயின் வந்து அதை பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. சன்னி வந்து சொல்லுவார், நாங்கள் ஒரு பர்த்டே பார்ட்டி வைக்கிறோம், நீங்கள் கண்டிப்பாக வரணும் எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஹீரோயின் சொல்லுவாங்க, சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஹீரோயின் அங்கேருந்து இறங்கி கிளம்பிடுவாங்க. சன்னி வந்துட்டு ரூமில் வந்துட்டு ஃப்ரெண்டுகளெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பார், நான் வந்து ஹீரோயினை பார்த்தேன், அவள் வந்துட்டு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருந்தா, ஆனால் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கா, ஆனால் அவள் கிட்ட போகும்போது ஏதோ ஸ்மெல் அடித்த மாதிரி இருந்து அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை பற்றி ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போது பர்த்டே பார்ட்டி நடக்கிற மாதிரி காட்டாங்க. அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கே கலக்கெல்லாம் என்ட்ரி ஆகிருப்பாங்க. இதை வந்துட்டு சன்னி அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பார். ரொம்ப வால்யூம் வச்சு பார்ட்டி நடத்துறதுனால அங்கே வந்து இருக்கவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ போலீஸ் வந்து சத்தம் போடுவார். நம்ம நாச்சியப்பன் சார் தான் வந்து சத்தம் போடுவார், நீங்கள் வந்து பார்ட்டி பண்ணதாக இருந்தாக்கி கம்மியாக சவுண்ட் வச்சுட்டு பண்ணுங்கள் அப்படின்ன மாதிரி. அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோயினை வந்துட்டு பார்த்த உடனே போலீஸ்க்கு வந்து கொஞ்சம் கோவம் வந்துடும். அந்த பையனை அதட்டி சத்தம் போட்டுட்டு அப்படியே நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டே அங்கேருந்து கிளம்பிடுவார். நம்ம ஹீரோயினை கடத்துறதுக்கு பிளான் போட்டு கடத்துவாங்க வில்லன் டீம் வந்துட்டு. இதை வந்து சானி பார்த்துட்டு பின்னாடியே ஆட்டோபுரத்தால் ஓடுவார். ஆட்டோபுரத்தால் சானி வர்றதை பார்த்த ஹீரோயின் அமைதியாக இருப்பாங்க. லாஸ்ட்டாக ஒரு இடத்துக்கு போயிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அந்த பசங்க அந்த வில்லன்களை எல்லாத்தையும் அடிப்பாங்க. அடித்து தன்னோட பல்ல வச்சு ரத்தத்தை உறிஞ்சி அவங்கள வந்து சாகடிச்சிருவாங்க. ஆமாம், நம்ம இந்த படத்தில் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு வேம்பயர். இதை வந்து சானி பார்த்துட்டு பயந்து மயங்கி விழுந்துருவான். அவன் மயக்க தெரிஞ்ச உடனே சானிகிட்ட சொல்லுவா ஹீரோயின் வந்துட்டு, நீ வந்து இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது சானி வந்து சொல்லுவான், நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு. ஒன்று உனக்கும் வர இதே நிலைமை தான் அப்படின்னு கண்ணாலேயே சேக காட்டுவாங்க நம்ம ஹீரோயின். அதை பார்த்து பயந்துட்டு சானி வந்துட்டு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பான்.
ஹெல்ப் பண்ணிட்டு முடித்தோடனே சானியை வந்துட்டு ஹீரோயின் வந்து தன்னோட ரூமுக்கே வந்து கூட்டிகிட்டு போயிடுவா. இதை பற்றி நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுவா. ஹீரோயின் சொல்லக்கூடாதுன்னு சொன்ன பிறகும் சான்னி வந்துட்டு தான் ரூம்மேட் 2 ஃப்ரெண்டுக்கிட்டேயும் சொல்லிடுவான். அப்போ ஃப்ரெண்டு சொல்லுவான், இதுதான் அவள் சொல்லக்கூடாதுன்னு சொன்ன பிறகு ஏன்டா சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருப்பான். அதுக்கு பிறகு சான்னியும் ஹீரோயினும் வந்துட்டு நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் சான்னிக்கு உள்ள பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஹீரோயின் சொல்லுவாங்க, உடனே நான் எதுவும் பண்ண மாட்டேன், நீ தைரியமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே தான் சானி வந்து கொஞ்சம் நார்மலாகிற மாதிரி காட்டுவாங்க. சானிகிட்ட வந்துட்டு உண்மையெல்லாம் வந்து ஹீரோயின் சொல்லிடுவாங்க. அதுக்கு பிறகு வில்லன் டீமு யார் கொன்னது அப்படின்ட்டு போலீஸ் வந்து பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம நாச்சியப்பன் சார் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கு பிறகு வில்லன் சார் நாச்சியப்பன் இருக்காங்கள்ல, அவங்களுக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் வந்து ஒரு ஃபைட் சீன் நடக்கும். அதில் நம்ம ஹீரோயின் வந்து நாச்சியப்பனை கடிச்சு வச்சுருவாங்க. போலீஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்ததுனால போலீஸ் வந்து சாக மாட்டார். அந்த பல்லு பதிஞ்சதுனால வந்துட்டு ரத்தம் அதுலேயே இதாகி அந்த ரத்தத்தோடு கலந்து போலீஸ் வந்து வேம்பயராக மாறிடுவார். வேம்பயர் வந்து கெட்ட வேம்பயராக மாறிடுவார். இது வந்து ஹீரோயினுக்கும் தெரிஞ்சிடும். அப்போது ஹீரோயினை மீட் பண்ணதுக்காண்டி நம்ம போலீஸ் வரும்போது, நீ வந்து ஒரு வேம்பயர், நானும் உன்னைய மாதிரியே ஆயிட்டேன், அதனால் நீனும் நானும் ஒன்று, உன்னோட பெரிய ஆள்லாம் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும், நீ அதனால் நீ அவங்ககிட்ட போய் என்னைய கூட்டிக் கொண்டு காட்டு, நான் அவங்கக்கிட்ட மீட் பண்ணி நான் பேசணும், நம்ம ஒரு உலகத்தை உருவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கும் போலீஸுக்கும் சண்டை நடக்கும். போலீஸ் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஹீரோயின் வந்து கத்தி எடுத்து நெஞ்சில் குத்தி கொன்னுருவாங்க. ஏன்னா வேம்பயர் வந்து நெஞ்சிலையும் அந்த வெயில்லையும் தான் சாக முடியும். அது வந்து ஹீரோயினுக்கு மட்டும்தான் தெரியும், போலீஸ்க்கு தெரியாது. அதனால் நம்ம போலீஸை வந்து நெஞ்சிலேயே குத்தி ஹீரோயின் வந்து கொன்னுருவாங்க. போலீஸ் வந்து இறந்துருவார். அதுக்கு பிறகு ஹீரோயின் வந்து இங்கேருந்து கிளம்புறதுக்கு நேரம் வந்துடும். அப்போ சானிகிட்ட சொல்லுவாங்க, நான் வந்து கிளம்புறதுக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படிங்கும்போது, நம்ம 2 பேரையும் பார்க்கவே முடியாதா அப்படிங்கும்போது ஹீரோயின் வந்து ஆமான்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் நல்லா ஃப்ரெண்டான மாதிரி தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு சொல்லிட்டு கிளம்பும்போது இந்த சானி சொல்லுவார், நான்லாம் இது புக்கில் தான் படிச்சிருக்கேன், ஒரு நீலி கதை அப்படிங்கிற மாதிரி, அது உண்மையாக இருக்கும்ன்ட்டு இப்போ தான் எனக்கு தெரியுது அப்படிங்கும்போது, ஆமாம் புக்கில் நம்ம படிக்கிறது எல்லாமே கதை கிடையாது, அது உண்மை தான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு வேம்பயர் அப்படிங்கிறத அந்த கதையில் நீலி கதை அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை சொல்லியிருப்பாங்க. அது வந்து ஒரு மலைவாசி பொண்ணு அப்படிங்கிற மாதிரி அந்த இதில் காட்டியிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு வௌவால் கடித்ததுனால தான் நம்ம ஹீரோயின் வந்து இப்படி ஆகியிருப்பாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தனாக்கி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்டில் எஸ் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணிடுங்க.